ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இடையில கொஞ்சம் வீடியோ போட முடியல, ஸோ அதனால சாரி. இன்னைக்கான ரெசிபி வெயிலுக்கு ஏதமா வெண்டைக்காய் மோர் குழம்பு தான். இந்த ரெசிபிக்கு நான் 250 ml கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் சேர்த்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தயிர் கடையிற மற்ற வச்சு கடைஞ்சிக்கோங்க. மிக்சியில் 1/4 கப் அளவு தேங்காய், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 7 வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் மாறினதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காய்ஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து அது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க. வதக்கி வச்ச வெண்டைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடித்து வச்ச தயிரையும் சேர்த்து அது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.